chance, welcome back to ABM Studios. இன்னைக்கு இந்த Fix with AB ஷோல நம்ம பார்க்க போறது After Effectsல எத்தனை லேயர்ஸ் இருக்கு and அதனால என்னென்ன யூஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க. லைக் நம்மளுடைய பாஸ்ட் யூடியூப் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா Null Layerனா என்ன and Solid Layer. ஸோ இந்த மாதிரி பட்ட டிஃப்ரெண்ட் லேயர்ஸை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, எந்த லேயரை எந்தெந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி பட்ட நிறைய கொஸ்டின்ஸுமே நமக்கு நிறைய வந்திருந்தது. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல எவ்வளோ லேயர்ஸ் இருக்கு அண்ட் அதோட யூசேஜ் என்ன, வாங்க வீடியோக்குள்ள போய் மிச்சத்தை பேசலாம். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒரு லேயர் பேஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். லைக் 2 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். லைக் லேயர் பேஸ் அண்ட் வந்து நோட் பேஸ். ஓகேங்களா, லைக் நியூக்கெலாம் பார்த்தீங்கன்னா அது நோட் பேஸில் வரும், நம்மளுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லேயர் பேஸில் வரும். ஓகேங்களா, இதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த லேயர்ஸ்லாம் நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் நியூக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற லேயர்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் இந்த கடைசியில் இருக்கிற 3 ஆப்ஷன்ஸையும் நீங்கள் விட்டுருங்க, அது வந்து வேற கேட்டகரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வரைக்கும். லைக் டெக்ஸ்ட், சாலிட், லைட், கேமரா, நல் ஆப்ஜெக்ட் அண்ட் ஷேப் லேயர் அண்ட் ஃபைனலாக அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். ஓகேங்களா, ஸோ இந்த லேயர்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ முதல்ல இருக்கிறது டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் லேயர்னா ரொம்ப சிம்பிள் தான், அதில் பேரில் இருக்கிற மாதிரியே தான். நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் லேயரை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எதை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே நம்ம பார்த்துருப்போம் டெக்ஸ்ட்டை வந்து எப்படி அனிமேட் பண்ணுறது அண்ட் அதில் இருக்கிற டீட்டெயிலான விஷயங்களை நம்ம பேசியிருப்போம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய சேனலில் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐகார்ட் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அதுக்கான லிங்க் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சாலிட் லேயர். ஸோ இந்த சாலிட் லேயரை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இதோட யூசேஜ் என்ன, நான் எப்படி அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை டெலீட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி, அதாவது நீங்கள் அங்கே மேலே லேயர் போய் நியூ பண்ணுங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே காலியான இடத்துல நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி, அதாவது இந்த டைம் லைனுக்குள்ளே காலியான இடத்துல நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் நியூக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நான் சாலிடை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் சாலிட் லேயர். அதாவது நீங்கள் சாலிட் லேயரை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு டயலாக் பாக்ஸாக இருக்கும். ஸோ இதில் உங்களுடைய நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம், அந்த லேயரோட நேம் என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே கீழே இருக்கிற மாதிரி, அதாவது உங்களுடைய கம்போசிஷன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அண்ட் நீங்கள் கலர்ஸை கூட நீங்கள் தாராளமாக இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக பேக்ரவுண்டுக்காக தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் லேயராக நான் வந்து நிறைய விஷயம் லைக் ஃப்ளாட்டான கலர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இந்த லேயர் மேலே கிரேடியன்ட் அப்ளை பண்ணி ஒரு கிரேடியன்ட் லேயர் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் என்னுடைய மாஸ்க்காக கூட நான் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம அனிமேட் பண்ணலாம். நார்மலாக நம்ம இப்போ ஒரு ஷேப் லேயரில் எப்படி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸை கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு இங்கேயும் கிடச்சிரும். லைக் ஷேப்போட ப்ராப்பர்ட்டிஸ் வராது, பட் ஒரு லேயரை அனிமேட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸோட தான் இந்த சாலிட் லேயர் வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக அதை அனிமேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக அந்த வேல்யூஸ் இருக்கும், அதை நீங்கள் தாராளமாக அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் என்னுடைய சாலிட் லேயர்ஸை நான் பேக்ரவுண்டாகவோ இல்லை அப்படின்னா ஒரு சின்ன மாஸ்க்காகவோ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நல் லேயர் தான். நிறைய பேர் கேட்டது அதை பற்றி தான். ஸோ நல் லேயர்னா ஒன்றும் இல்லைங்க, நான் முதல்ல வந்து ஒரு சின்ன ஒரு இதை வந்து நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக நான் ஒரு பாக்ஸையும் லைக் ஒரு ரவுண்ட் கார்னர் பாக்ஸையும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் நல் லேயரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டையும் அனிமேட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். இந்த ரெட்டை நம்ம தனியாக அனிமேட் பண்ணுறோம் அண்ட் இந்த ஒயிட்டை நம்ம அனிமேட் பண்ணுறோம். ஓகேங்களா, நான் அனிமேட் பண்ணியே காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அதை பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு 4 செகண்ட்ஸ் ஒரு ரேண்டமான ஒரு அனிமேஷன், இதையுமே இந்த மாதிரி நான் அனிமேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன் இருக்குது நமக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய டாஸ்க் வந்து இந்த 2 ஷேப்ஸையுமே, அதாவது இந்த ரெட் அண்ட் ஒயிட்டை நான் வந்து மூவ் பண்ணணும். பட் இந்த அனிமேஷனை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அண்ட் அந்த கீ ஃப்ரேம்ஸையும் நான் மாற்றக்கூடாது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்காக தான் இந்த நல் லேயர் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் இதுக்காக மட்டும்தானா அப்படின்னா அப்படி கிடையாது. நல் லேயர் வந்து ஒரு கண்ட்ரோல் லேயர் மாதிரி. நீங்கள் வந்து செட் ஆஃப் லேயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் நல் லேயரை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஈவன் உங்களுடைய கேமராஸை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ஆர் வந்து
வந்து ஒரு 3D கேமராவையோ இல்லைனா ஒரு 3D ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவோ ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் நல்ல லேயரை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேரக்டர் அனிமேஷன் பற்றி தெரியும் அப்படின்னா அந்த ரிக்கிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு போனுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த போனுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இந்த நல்ல லேயர் வந்து நமக்கு யூஸ் ஆகும். லைக் நம்ம போன் எப்படி மூவ் பண்ணும்போது நம்மளுடைய கேரக்டர்ஸ் மூவ் ஆகுமோ அந்த மாதிரி தான் இந்த நல்ல லேயரை வந்து நம்ம ஒரு போன் மாதிரி வச்சு நம்மளோட அனிமேஷன்ஸை மாற்றலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த சின்ன டெமோ மட்டும் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் நல்ல லேயரை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ அண்ட் நல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ நல்ல லேயரை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 இதையும் செலக்ட் பண்ணி இதை வந்து நான் பேரண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் பேரண்டிங்கிறது வேறு, நல்லுன்றது வேறு. ஸோ இது ரெண்டுமே வேறு. ஓகேங்களா? ஸோ நல்ல வந்து நம்ம ஒரு கண்ட்ரோலராக யூஸ் பண்ணுறோம். அந்த கண்ட்ரோலரை அந்த கண்ட்ரோலர் அண்ட் நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கண்ட்ரோல் இருக்குது. ஓகேங்களா? இந்த நல்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா? சரி, நான் கண்ட்ரோல் சொல்ல நல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நல் 1 இந்த ஷேப் லேயர்ஸ் ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் பேரண்ட் பண்ணுறேன். இந்த 2 லேயர்ஸ்க்கு அதாவது ஷேப் 1 ஷேப் 2 நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேருமே நல் 1 சொல்கிற மாதிரி கேட்கணும் அப்படின்றத தான் நான் சிம்பாலிக்காக, அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு புரிகிற மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட லாங்குவேஜில் நான் அந்த 2த்தையுமே பேரண்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த பேரண்டிங் தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த பேரண்ட் அண்ட் லிங்க்ன்றதுக்கான அர்த்தம் இதுதான். அந்த 2 லேயர்ஸுமே நீங்கள் நல் 1 வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த நல்லோட வேலை என்ன அப்படின்னா இந்த 2த்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது என்னென்ன லேயர்ஸ் இந்த நல்லோட பேரண்டாக இருக்குதோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலை தான் நல்லோடது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் நல்ல மூவ் பண்ணும்போது எனக்கு 2 லேயர்ஸுமே மூவ் ஆகும். பட் அந்த அனிமேஷன் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ இப்போ உங்களுக்கு நல் அண்ட் பேரண்ட் அண்ட் லிங்க்ன்றதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னும், அதாவது யாருக்காவது உங்களுக்கு இன்னும் இது புரியல, இன்னும் எனக்கு கொஞ்சம் தெளிவாக அந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அண்ட் இன்னும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். பட் அந்த #fixab அந்த வேர்டை நீங்கள் போட மறந்துடாதீங்க. அது போடும்போது இன்னுமே ஈஸியாக உங்களுக்கான சொல்யூஷன்ஸை எடுத்துகிட்டு வர ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த லேயர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் தான். இது ரொம்ப சிம்பிள் தான். நிறைய பேர் நிறைய விஷயங்களை லைக் நம்மளுடைய ஃபோட்டோஷாப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நார்மலான ஒரு லேயர் தான். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மூலமாக நம்ம சர்டன் லைக் குரூப் ஆஃப் லேயர்ஸ்க்கு, அதாவது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு கீழே இருக்கிற லேயர்ஸ் எல்லாத்துக்குமே எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு லைக் கலர்ஸோ ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் கலர் கரெக்ஷனுக்காகவோ ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுற ஒரு லேயர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். அதாவது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் நம்ம என்ன அப்ளை பண்ணுறோமோ அது அப்படியே அடுத்து அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு கீழே இருக்கிற எல்லா லேயர்ஸுமே ரெப்ளிகேட் ஆகும். ஓகேங்களா? லைக் அது வந்து ஒரு லைக் கலர் கண்ணாடி மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக லைட் லேயர் தான். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். 3D சீனில் ஆட் பண்ணுற லைட்ஸ் தான். இப்போ நீங்கள் ரீசெண்டாக நம்மளோட பிளெண்டர் சீரீஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்கேயுமே நம்ம நிறைய லைட்லாம் கூட ஆட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த லைட் லேயருமே. உங்களுடைய 3D ஆப்ஜெக்ட்ஸில் ஏதாவது லைட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள், அதாவது 3D வேர்ல்டில் உங்களுக்கு ஏதாவது லைட்ஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த 3D லைட்டை வச்சு, அதாவது இந்த லைட்டை வச்சு நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரியல் வேர்ல்டில் எப்படி அந்த லைட் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் அடுத்ததாக கேமரா லேயர் தான். ஸோ இதுவுமே நம்ம நிறைய வீடியோவில் அதை பற்றி பேசிட்டோம். கேமராக்கு தனியாக ஒரு டெடிகேட்டடான வீடியோ இருக்குது. அண்ட் 3D மோஷன் கிராஃபிக்ஸை பற்றியுமே நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் கேமராவை யூஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேமரா லேயரோட அந்த டெப்த் வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து நல்ல லேயரை வச்சு நீங்கள் மூவ் பண்ணலாம். பட் கேமரா வச்சு நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு கேமராவில் இருக்கிற டெப்த் ஆஃப் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸை உங்களுடைய அனிமேஷன்ஸில் ஆட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய 3D சீன்ஸ் ஆர் வந்து ஒரு அனிமேஷன் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு மூமெண்ட் அனிமேஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கேமராவை ஆட் பண்ணி நீங்கள் அனிமேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கேமராவுமே நல்லமே டிஃப்ரெண்ட் தான். அது ரெண்டுத்துமே நம்ம வந்து சேர்க்க முடியாது. பட் அதில் சேர்க்க முடியாது இந்த சென்ஸ், அதை வந்து கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டுமே தனித்தனி ஃபீச்சர்ஸ் கொண்டது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேமராவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது கேமராவோட பொசிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக நல்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாமே தவிர நல்லுக்கு பதிலாக கேமராக்கு பதிலாக நல் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரெண்டுமே தனித்தனி ஃபீச்சர்ஸ், தனித்தனி ஸ்பெஷாலிட்டி உள்ளது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக இந்த ஷேப் லேயர் தான். ஸோ ஷேப் லேயர்னால நமக்கு என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா வெக்டர்ஸுமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இல்லஸ்ட்ரேட்டர்லையோ இல்லை அப்படின்னா ப்ரீமியர்லையோ நம்ம ஏதாவது கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு தனி லேயராக ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லையுமே நம்ம கிரியேட் பண்ணுற
எந்த ஒரு டிசைனாக இருந்தாலுமே, அதாவது வெக்டரைஸ் டிசைனாக இருந்தாலுமே அது வந்து தனியாக ஒரு ஷேப் லேயர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஷேப் லேயருக்குள்ளே போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த ஷேப் லேயரை இன்னும் டீட்டெயிலாக நான் கற்றுக்கணும், இன்னும் அந்த ஷேப் லேயரில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, ஏன்னா அனிமேஷன் லைக் மோஷன் கிராஃபிக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு லேயர் அப்படின்னா அது ஷேப் லேயர் தான். ஸோ அதை பற்றி இன்னும் நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் EB.